சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகாவிற்கு 10,00,000 பரிசு தொகை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. என்ன நடக்க போகுது ஃபினாலேல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய டே அப்படின்னா அது வரப்போற சண்டே தான். ஏன்னா அன்னைக்கு சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ஓட கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. கிட்டத்தட்ட 6 போட்டியாளர்கள் மோத போறாங்க. 3 பொண்ணு 3 பையன். பொண்ணுங்கன்னு எடுத்துக்கிட்டா வர்ஜா, தான்வி, அது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸ் ஃபேவரட்டான அபிஷேகா. பாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா சுமன், அக்ஷித், இது மட்டும் இல்லாமல் பிரியதர்ஷன். இவங்க 6 பேர் தான் இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சியோட ஃபினாலேல பயங்கரமான ஒரு பல பரீட்சை நடத்த போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு 6 பேர்த்தில் யார் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்லவே முடியல. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது அபிஷேகா பயங்கரமாக பண்ணாங்க. அப்பப்போ ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி படுவாங்க. பட் டிக்கெட் டு ஃபினாலே ஓவராலாக எல்லாத்தையுமே புரட்டி போட்டுருச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துச்சு. அதனால் யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஷுவராக சொல்ல முடியல. பட் சமீபத்தில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு வந்தாலும் வராட்டியும் அபிஷேகாவிற்கு கண்டிப்பாக செகண்ட் ப்ரைஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஷுவராக சொல்ல முடியுங்கிற மாதிரி சரிகமபா டீம் சைட்லேருந்து தகவல் கசிஞ்சிருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அபிஷேகாவோட ஃபேன்ஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே டேக் பண்ணி அபிஷேகா தான் வின்னர், இல்லை அபிஷேகா டாப் 3க்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அபிஷேகா டிக்கெட் டு ஃபினாலே செலக்ட் ஆவாங்களா அப்படிங்கிறதே டவுட்டாக இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனான கிராமப்புற பாடல்களை கொடுத்து அண்ட் அந்த ஒரு பாடல் மூலியமா சேனலே புஷ் பண்ணி ஃபினாலேக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு டாப் 3ல ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அபிஷேகா அவர்கள் ரொம்ப சூப்பராக பாடி மக்கள் மனசையும் சரி ஜட்ஜஸ் மனசையும் சரி பெற்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸே வருவாங்க. 1,00,00,000 மதிப்புள்ள வீடு அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு கணம் அது கிடைக்கல அப்படின்னாலுமே கண்டிப்பாக செகண்ட் ப்ரைஸ் அப்படி இல்லைனா தேர்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் ப்ரைஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,00,000, தேர்ட் ப்ரைஸுக்கு 5,00,000. இந்த 2 இடங்களில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அபிஷேகாவுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சேனல் தரப்பில் முடிவு பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க 6 பேரில் டாப் 3 அப்படின்னு நம்ம கேட்டகரி பிரித்தோம் அப்படின்னா ஒன்று வந்து தான்வி வருவாங்க, அப்படின்னா வர்ஷா வருவாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே பல பரிச்சை நடக்கும். இன்னொன்று அக்ஷித் அவர்கள் வந்துருவார். அவர் ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காரு. அண்ட் இதை தாண்டி பேலன்ஸ் இருக்கவங்க கூட கணக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகா அவர்கள் வந்துருவாங்க. ஸோ டாப் 3 பிளேஸில் அபிஷேகாவுக்கு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது சமீபத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் அபிஷேகா அவர்கள் ஒருவேளை 5 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சேனல் தரப்புலேருந்து அவங்களுக்கு ஒரு 5,00,000 கொடுக்க போகிறதாகவும் பேச்சு அடிபட்டிருக்கு. ஒருவேளை செகண்ட் ப்ரைஸ் வந்தாங்கன்னா டைரெக்டாகவே அவங்களுக்கு 10,00,000 பரிசு தொகை கொடுக்கறதாகவும் பேச்சு அடிபட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. பட் சேனலே புஷ் பண்ணி அவங்கள ஃபினாலேக்கு கொண்டு போயிருக்கும் போது இது நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஃபினாலேயுமே அபிஷேகாக்கு கம்ஃபர்டான சாங், அதாவது கிராமப்புற பாடல் தான் கொடுப்பாங்க. அப்போ தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அபிஷேகா இந்த சீசனை நல்லா பாடி டைட்டில் வின் பண்ணுவாங்களா, அப்படின்னா டாப் 3க்குள்ளே தான் வருவாங்களா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.